சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பிறகு 18ஆம் படி ஏறி சாமி தரிசனம் செய்வது தான் வழக்கம். ஆனால் வரிசையில் காத்திருக்காமல் தனி வழியில் சென்று ஐயப்பனை தரிசனம் செய்துவிட்டு வருவதற்கு ஸ்பெஷல் பாஸ் வழங்கும் திட்டம் தற்போது சபரிமலையில் துவக்கப்பட்டுள்ளது. இதனால் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சிரமமே இல்லாமல் ஐயப்பனை தரிசனம் செய்து விட்டு வர முடியும். ஆனால் இந்த ஸ்பெஷல் தரிசன பாஸ் அனைவருக்கும் கிடைக்காது. யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். சபரிமலை சந்நிதானத்தை அடைவதற்கு பல வழிகள் உள்ளது. பெரும்பாலானவர்கள் பம்பை வழி பாதையிலும் சிலர் பெருவழிப்பாதை எனப்படும் காட்டு வழிப்பாதை உள்ளிட்ட பாதைகளில் சபரிமலை சந்நிதானம் வர முடியும். காட்டு வழிப்பாதை சிரமமானது என்பதால் அதிகமானவர்கள் சமீப காலமாக பம்பை வழியாக செல்லும் பாதையையே பயன்படுத்தி வருகிறார்கள். இதனால் பாரம்பரிய முறையான காட்டு வழிப்பாதையில் வரும் பக்தர்களை ஊக்குவிப்பதற்காக காட்டு வழியாக சபரிமலை வரும் பக்தர்கள் வரிசையில் நிற்காமல் தனி வரிசையில் சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சமீபத்தில் அறிவித்திருந்தது.